ஹாய், இந்த வீடியோ ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். என்ன பிராண்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க நீங்க? ஆப்பிள், சாம்சங், ஓகே, அந்த மூணுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மூணுமே நம்ம நாட்டோட பிராண்ட் கிடையாது. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? 100 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் வருஷம் வருஷம் லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வர்றோம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு பிராண்ட் மொபைலே கிடையாது. நமக்குன்னு ஒரு மொபைல் பிராண்டே கிடையாது. ஏன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எனக்கு என்னமோ நம்ம நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு தோணும். ஏன்னா இந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீன்லயே மிக்ஸ் ஆன ஒரு விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி செகண்ட் செஞ்சுரிலாம் பார்த்தீங்கன்னா அப்பவே நம்ம மக்கள் வந்து கப்பல்லாம் கட்டி வெளிநாட்டில் போய் வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து தேர்ட் செஞ்சுரியில் ஆரியப்பட்டாலாம் பார்த்தீங்கன்னா பூமியில இருந்துட்டு மூணு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, மூணு எவ்வளோ ஸ்பீட்ல டிராவல் ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் அப்பவே கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம நாட்டோட ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இன்னும் வந்து வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாம் பார்த்து பிரமிக்கத்தக்க அளவுல இருக்கிற ஆர்கிடெக்சர்ஸ். அப்படி நம்ம ஜீன்லே வந்து இன்ஜினியரிங் மிக்ஸ் ஆகி தான் இருக்கு. ஆனா இப்போ வந்து இன்ஜினியரிங் எல்லாம் வந்து காலேஜ் கட்டி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனாலும் கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அவ்வளவு 4 வருஷம் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாஃபாக தான் வெளியே வராங்களே தவிர இனோவேட் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இல்லை. அது காரணம் கம்ப்ளீட்டாக வந்து படிக்கும்போது கான்செப்டுவலாக நம்ம படிக்கிறதே கிடையாது. என்ன கான்செப்ட் சொல்கிறோம், அது எங்கே ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சு படிக்கிறதே கிடையாது. படிக்கும் போதே வந்து ஆனுவல் எக்ஸாமில் இவ்வளோ மார்க் எடுக்கணும், மார்க் எடுத்தால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம், அடுத்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணலாம், இதுவே ஒரு குறிக்கோளாக தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதுதான் வந்து மெயினாக நம்ம இன்னோவேஷன்ஸ் நடக்காததுக்கு மெயின் ரீசன். நம்ம வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு படிச்சு கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன்ல தான் இதை யூஸ் பண்ண போறோங்கிறத புரிஞ்சு படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாட்டிலையும் வந்து இன்னோவேஷன்ஸ் நிறைய நடக்கும். இதுதான் வந்து கான்செப்டுவலா படிக்காதது தான் மெயின் ரீசன். ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கும் போது எல்லாருமே நாங்கெல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 7-8 வருஷம் வேற வேற ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ண ஃபீல்டில் உள்ள கான்செப்ட்ஸ் எங்களுக்கு தெரியும், இப்போ எந்த கான்செப்ட் வந்து எந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து வீடியோஸாக போட்டு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸாக நம்ம சொல்லி கொடுக்கலாம். இந்த கான்செப்ட் தான் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி தான் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லி யூடியூப்ல அப்லோட் பண்ணோம்னா இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு யோசித்தோம். அதுக்கான ரீசன் தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே அதான். ஸோ இந்த சேனலில் வந்து நாங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி கான்செப்டுவலாக ரிலேட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் இந்த வீடியோக்கு அடுத்து பின்னாடி நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட வீடியோஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் போய் சேரும். அப்புறம் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.